ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்சியூலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோலெக்ஸோட கதை ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் அந்த ரோலெக்ஸ் படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லோகேஷோட ட்ரீம் ப்ராஜெக்டான இரும்பு கை மாயாவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஏன்னா இரும்பு கை மாயாவின்றத அவர் எடுக்கணும்னு நினச்சி இப்போ வரையுமே எடுக்காமலே இருக்காரு. அண்ட் அதுதான் சூர்யா சாருக்கு சொல்லப்பட்ட கதை. மேபி அவர் அந்த இரும்பு கை மாயாவியை கூட ரோலெக்ஸ்ன்னு பேர் மாற்றி அதை சூர்யா சார் கூட திரும்ப எடுக்கிறதா கூட இருக்கலாம். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த படம் ஒரு ஹை பட்ஜெட்டான படம் அப்படின்றதுனால இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இரும்பு கை மாயாவையும் பார்த்தீங்கன்னா சிமிலராக அப்படியே தான் சொன்னாங்க, அதுவும் ஒரு ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த படம் அதாவது இரும்பு கை மாயாவி தான் ரோலெக்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு என்னன்றதை உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ்.